இப்போ நம்ம ஓரல் கேனடியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓரல் கேனடியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஸ்பாட்ரஸில் என்ன கேட்பாங்கன்னா, ஸ்பாட்ரஸில் வந்து ஓரல் கேனடியாசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பாட்ரஸில் வந்து ஓரல் கேனடியாசிஸ் கேட்பாங்க. வாயில் இந்த மாதிரி இருக்கும், அதில் இருக்கும் நம்ம ஒரு மாதிரி டாட்டாக இருக்குமோ அந்த ஓரல் கேனடியாசிஸ். ஐடென்டிஃபை ஓரல் கேனடியாசிஸ். என்னென்ன ட்ரக்லாம் வந்து ஓரல் கேனடியாசிஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா, ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டாக வந்து டெட்ராசைக்ளின், அதுக்கப்புறம் வந்து குளோரம்ஃபெனிகால், ஆம்ஃபிசலின், டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால்லாம் வந்து ரொம்ப இதாகுது. டெட்ராசைக்ளின் வந்து டெரட்டோஜெனிசிட்டி பண்ணும். அதுக்கப்புறம் இம்யூனோசப்ரசண்ட்டில் வந்து குளுக்கோகார்டிகைடு, சைக்ளோஸ்போரின், அதுக்கப்புறம் வந்து மீத்தோட்ரக்சைட். இது வந்து இம்யூனோசப்ரசண்ட்டில். மீத்தோட்ரக்சைட் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்கு. குளுக்கோகார்டிகைடு, சைக்ளோஸ்போரின் இதெல்லாம் வந்து இம்யூனோசப்ரசண்ட்டில். இது எல்லாமே வந்து ஓரல் கேனடியாசிஸ் வந்து காஸ் பண்ணக்கூடியது. ட்ரக். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ட்ரக் வந்து தட் காசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக்கு ஒரு என்ன ட்ரக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்டிஃபங்கல் ட்ரக் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டாப்பிக்கலாக வந்து பேஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஐவியில் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் மாதிரி ஐவியில் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப்பிக்கலாக என்ன கொடுக்குறாங்கன்னா, குளோட்ரிமசோல் கொடுக்குறாங்க, மெக்கானசோல் கொடுக்குறாங்க, அமிக்னசோல் கொடுக்குறாங்க. ஓரல் கேனடியாசிஸில் இவ்வளோ கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மெக்கானசோல் கொடுக்கலாம், அமிக்னசோல் அதெல்லாமே கொடுக்கலாம். மெக்கானசோல் அதை கொடுக்குறாங்க ஓரல் கேனடியாசிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து குளோட்ரிமசோல் டாபிக்கா. சிஸ்டமிக்கில் வந்து அதுக்கப்புறம் இட்ராகோனாசோல், ஃப்ளூகோனாசோல் இதெல்லாம் வந்து எதில் கொடுக்குறாங்கன்னா, சிஸ்டமிக்கில் ஐவியில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டூத் டிஸ்கலரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டூத் டிஸ்கலரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, டூத் டிஸ்கலரேஷனில் வந்து என்னென்ன ட்ரக்லாம் வந்து என்னென்ன காசஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா, மொத்தம் 2 டைப்பு. எக்ஸ்ட்ரென்சிக் டிஸ்கலரேஷன், இன்ட்ரென்சிக் டிஸ்கலரேஷன் இருக்குது. எக்ஸ்ட்ரென்சிக் டிஸ்கலரேஷனில் வந்து குளோரோஹெக்சரின் மவுத் வாஷ் இருக்கா, அதில் ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓரல் அயன் ப்ரிப்பரேஷன் பண்ணையில் நம்மளுக்கு வந்து இதாகுது. நெக்ஸ்ட்டு ஓரல் அயன் அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணையில் இன்ட்ரென்சிக் டிஸ்கலரேஷனில் வேறு எதுவுமே இல்லை, டெட்ராசைக்ளின் இருக்குது. இதுலேயுமே டெட்ராசைக்ளின் தான். டெட்ராசைக்ளின் வந்து ஆன்டிமைக்ரோபியல். டெட்ராசைக்ளினும் ஃப்ளூரைடும் வந்து ஃப்ளூட்டை வந்து டிஸ்கலரேஷன் பண்ணுது. இப்போது அந்த இதுதான் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குன்னா, இப்போ எக்ஸ்டென்சிவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைலாக்ஸில் டூத்தை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ்ஷிங் அண்ட் ப்ளீச்சிங் இதில் வச்சு நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைலாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரென்சிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும், ரீஸ்டோரேஷன் பண்ணலாம், காம்போசிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பில்டப் ஆஃப் த க்ரௌனை வந்து பில்டப் பண்ணலாம். இதெல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கு டூத் டிஸ்கலரேஷனுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளெஃப்ட் லிப்னால் என்ன? கிளெஃப்ட் லிப்னால் வந்து டூத்து இதுக்கப்புறம் 2 லிப்பு வந்து இதாகாது. அந்த கிளெஃப்ட் லிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளெஃப்ட் லிப்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் கிவ் ட்ரக்கு வந்து கொடுப்பாங்க. கிவ் அ ட்ரக் கேன் காசஸ் த கண்டிஷன். எந்த கண்டிஷனை வந்து காஸ் பண்ணக்கூடியது? கிவ் ட்ரக்கு கேன் காசஸ் த கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்து எப்படி காஸ் பண்ணுதுன்னா, வார்ஃபைரின், ஃபெனிடானின், ஆன்டி கேன்சர் மீத்தோட்ரக்சைட்டு இதெல்லாமே இதில் வந்துடும். மீத்தோட்ரக்சைட்டும் இதில் வந்துடும். இருக்குல்ல, சைக்ளோஸ்போரின். அதுக்கப்புறம் இது வந்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளெஃப்ட் லிப்பை வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணி தான் அதை வந்து க்யூர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளெஃப்ட் லிப்பு. ஜிஞ்சைவல் ஹைப்பர்ப்ளேஷியா பற்றி பார்க்க போகிறோம். ஜிஞ்சைவல் ஹைப்பர்ப்ளேஷியாலாம் வேறு எதுவுமே இல்லை. ஜிஞ்சைவல் ஹைப்பர்ப்ளேஷியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு we have to என்னென்ன ஏஜ்னால ஜிஞ்சைவல் ஹைப்பர்ப்ளேஷியா வந்திருக்கு அப்படின்னா, கால்சியம் சேனல் பிளாக்கர்னால, ஃபெனிடானினால், சைக்ளோஸ்போரினால்.
சைக்ளோஸ்போரினாலையும் வந்திருக்குது. இம்யூனோசப்ரஸன் தானே சைக்ளோஸ்போரினால் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைக்ளோஸ்போரின் அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஃபெனிடாயின் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர். இப்போ வந்து இதோட இது வந்து என்ன பண்ணலாம்னா சர்ஜரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ ப்ரெக்னென்சி பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சியில் வேறு எதுவுமே இல்லை. ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு சேஃப் ட்ரக்காக என்ன கொடுக்குறாங்கன்னா கிவ் அ ட்ரக் சேஃப் ஃபார் அதுக்கப்புறம் வந்து ட்ரக் சேஃப் ஃபார் யூசஸ் ஆஃப் த கண்டிஷனில் வந்து ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் கொடுக்குறாங்க. அனல்ஜெசிக் அண்ட் அதர். ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, எரித்ரோமைசின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து கிளண்டோமைசின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து குளோட்ரிமசோல் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் அனல்ஜெசிக் மைக்ரோபியல் ஏஜென்ட் கொடுக்குறாங்க. இல்லை ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்லாம் என்ன பார்த்தோம் ஃபஸ்ட் ஒன்றில் டெட்ராசைக்ளின் இதெல்லாம் வந்து காஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சேஃப் ட்ரக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். என்ன கொடுக்குறாங்கன்னா பீட்டா லாக்டம் ஆன்டிபாடி கொடுக்குறாங்க, எரித்ரோமைசின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளிண்டோமைசின் கொடுக்குறாங்க, குளோட்ரிமசோல் கொடுக்குறாங்க, மெட்ரானிடாசோல், இதெல்லாம் கொடுக்குறாங்க, குளோட்ரிமசோல் கொடுக்குறாங்க. இப்போது அனல்ஜெசிக்கில் வந்து பேராசிட்டமால் கொடுக்குறாங்க. அதரில் வந்து ரானடைடின், அதுக்கப்புறம் வந்து ஃபினரமின் கொடுக்குறாங்க, குளோர்ஃபினரமின் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா அதரில் வந்து ரானடைடினும் ஃபினரமின் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸ்டொமேட்டிஸ் வந்துருக்குமா, வாயில் வந்து ஒரு மாதிரி இருக்குமா, அது வந்து அதுக்கு கொடுக்குறது தான் வந்து ஃபினரமின். குளோர்ஃபினரமின் வந்து ரொம்ப சேஃபான ட்ரக்கு. ரானடைடின் வந்து பெப்டிக் அல்சருக்கு ரொம்ப சேஃபான ட்ரக்கு. பேராசிட்டமால் வந்து அனல்ஜெசிக் ரொம்ப சேஃபான ட்ரக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அனல்ஜெசிக் சேஃபான ட்ரக்கு. ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபாடி வந்து ரொம்ப சேஃபானது, எரித்ரோமைசின் சேஃபானது, கிளண்டோமைசின் சேஃபானது, குளோட்ரிமசோல் வந்து ரொம்ப சேஃபான ட்ரக்காக இருக்குது. இப்போ வந்து கிவ் அ ட்ரக் அட்வைஸ் வந்து கான்ட்ராஇண்டிகேஷன். என்னென்ன ட்ரக்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் டெட்ராசைக்ளின் கொடுக்கக்கூடாது, ஃப்ளூரோக்வினோல் கொடுக்கக்கூடாது, இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளண்டோமைசின் கொடுக்கலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளாரித்ரோமைசின் கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ட்ரைமோசசோல், கீட்டாகோனாசோல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அனல்ஜெசிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்பிரின், டயாசிபம், இபுப்ரோஃபைன், ட்ரமடால் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் அசிக்ளோஃபெனாக் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதரில் வந்து லான்சோப்ரசோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெப்டிக் அல்சர், அதுக்கப்புறம் அதுக்கு லான்சோப்ரசோல் கொடுக்கக்கூடாது ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து லொரான்சிபம் கொடுக்கக்கூடாது, ஃபெனிடாயின் கொடுக்கக்கூடாது, வார்ஃபேரின் கொடுக்கக்கூடாது, ட்ரமடால் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெரட்டோஜெனிக் எஃபெக்டாக வந்து டெட்ராசைக்ளின் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கலரைசேஷன் ஆஃப் த டூத்து, எனாமல் ஹைப்பர்ப்ளேஷியா, ஃபெனிடாயின், வார்ஃபைரின், கிளெஃப்ட் லிப், வார்ஃபைரின் இருக்குது, ஃபெனிடாயின், வார்ஃபைரின் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் வந்து பாஸ் பண்ணுதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ லாக்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். லாக்டேஷன்லேயே எரித்ரோமைசின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெனிசிலின், குளோக்சாசிலின், எரித்ரோமைசின், செஃபலோஸ்போரின் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். சேஃப் ட்ரக்காக வந்து செஃபலோஸ்போரின் இருக்குது.
செஃப்லாஸ்பரின் வந்து சேஃப் ட்ரக்காக இருக்குது. எரித்ரோமைசின் டாபிக்கல் ஆன்டிஃபங்கல் ட்ரக்கு. டாபிக்கல் ஆன்டிஃபங்கல் ட்ரக்னால் என்ன சொல்கிறாங்கன்னா டாபிக்கல் ஆன்டிஃபங்கல் ட்ரக்னா என்னது? குளோட்ரெமசோல், அப்புறம் மெக்கானசோல், அதெல்லாம் வந்து டாபிக்கல் ஆன்டிஃபங்கல் ட்ரக். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா அனல்ஜிசிக்காக வந்து பேராசிட்டமால் கொடுக்குறாங்க, இபுப்ரோஃபென் கொடுக்குறாங்க, டைக்ளோஃபெனாக்கு, பேராசிட்டமால், இபுப்ரோஃபென், டைக்ளோஃபெனாக்கு. அதுக்கப்புறம் லோ டோஸ் ஆஸ்பிரின் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அதரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதரில் வந்து பேக்லோஃபின்னு, லிடோகைன் கொடுக்கக்கூடாது, அன்டாசிடு, டோபமைன் இதெல்லாமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் அனஸ்தீசியா லாக்டேஷன் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். ட்ரக் இட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் த கான்ட்ராண்டிகேஷன் ஆஃப் த கண்டிஷனில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் வந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஆம்பிசிலின் கொடுக்கக்கூடாது, டெட்ராசைக்ளின் கொடுக்கக்கூடாது, கீட்டாகோனசோல் கொடுக்கக்கூடாது, மெட்ரானிடாசோல் கொடுக்கக்கூடாது, அசித்ரோமைசின் கொடுக்கக்கூடாது, எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாது. அசித்ரோமைசின் கொடுக்கக்கூடாது, அசித்ரோமைசின் கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதரில் வந்து மெட்டாக்ளோப்ரமைட் கொடுக்கக்கூடாது, ஆன்டிஹிஸ்டமின் ட்ரக் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வெர்ரு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மெட்டாக்ளோப்ரமைட் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஹிஸ்டமினும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டெனிடசோல், மெட்ஃபார்மின் இது எதுவுமே கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன் ஆஃப் ஐவி பார்க்க போகிறோம். ஐவியில் என்னென்ன மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, என்னென்ன ட்ரக்லாம் வந்து காம்பினேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் மெட்ரானிடாசோல் யூஸ் பண்ணுறாங்க. வந்து செஃபசோலின் அதெல்லாம் வந்து ஆன்டிமைக்ரோபியல். சிப்ரோஃப்ளாக்சின் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டயசிஃபம், அதுக்கப்புறம் வந்து டைக்ளோஃபினாக்கு, ட்ரமடால், டெக்ஸ்ட்ரோஸ் இது எல்லாமே வந்து இதில் கொடுக்குறாங்க, ட்ரக்கில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து give advantages of the intravenous route என்ன கொடுக்குறாங்கன்னா can be administered in the conscious and uncooperated patient and vomiting patient வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து can be given emergency கொடுக்கலாம். not first pass metabolism பாஸ் ஆகாது. no interference of the அதுக்கப்புறம் வந்து interference of the food and அதுக்கப்புறம் digestive juice. அதுக்கப்புறம் வந்து பயோ அவைலபிலிட்டி 100%, ரெஸ்பான்ஸ் அக்யூரேட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். தீஸ் ஆர் மெஷர்டு வந்து அக்யூரேட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். மெஷர்டு வந்து வேரியேஷன் ஆஃப் த பாசிபிள் ஒரு லாங் வேல்யூ கேன் பி ஃபில்டு அண்ட் டோசேஜ் ஷுட் பி ஸ்மாலாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மவுத் வாஷ் பற்றி பார்க்க போகிறோம். மவுத் வாஷில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா குளோரோஹெக்சலின் மவுத் வாஷ் கொடுப்பாங்க. இது வந்து மவுத் வாஷாக கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ஃபுட் இன்டேக் வந்து ஒரு நாளைக்கு ட்வைஸ் டே கொடுப்பாங்க. இப்போ வந்து இதோட அனர்ஜிசிக் மவுத் வாஷோட அனர்ஜிக்காக என்னென்ன இருக்குன்னா அனர்ஜிசிக்கில் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிசெப்டிக் அதுக்கப்புறம் வந்து டெட்ராசைக்ளின் வந்து மைக்ரோபியலாக இருக்குது. இது வந்து எதுக்குன்னா அதுக்கப்புறம் அனர்ஜிசிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அதுக்கப்புறம் வந்து பென்சிடைசின், டைக்ளோஃபெனாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து மவுத் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸ்டொமேட்டைட்டிஸ்க்காண்டி. இதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா லோக்கல் அனஸ்தீசியா வந்து லிடோகைன் யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆன்டிசெப்டிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா குளோரோஹெக்சலின் மவுத் வாஷு, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு மவுத் வாஷு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதரில் வந்து ஃப்ளோரைடு, நார்மல் சலைனு, பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் வந்து டெட்ராசைக்ளின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அமாக்சிசிலின் அண்ட் கிளேவர்லினிக் ஆசிட் வந்து கிளேவர்லினிக் ஆசிட் இட் இன்ஹிபிட் த enzyme inhibition வந்து inhibit the enzyme of the beta lactamase. it provided by the bacteria னால ப்ரொவைட் ஆகிருக்கு. it provided the bacteria. It provided the bacteria.
It provides the bacteria of the inactive bacteria inactivated as the amoxicillin by the beta-lactamase procedure, producing bacteria like protease அதுக்கப்புறம் வந்து ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா ஈக்குவலி அதுக்கப்புறம் கிரானோகொனேரியா சிஃபிலிஸ் அதுக்கப்புறம் சிலாஜினிலா இதெல்லாமே வந்து பீட்டா லாக்டம் ப்ரொடியூசிங் பாக்டீரியாவாக இருக்கா. இதெல்லாமே வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்ஜைம் வந்து இன்க்யூபேட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் கிளேவோலினிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளேவோலினிக் ஆசிட் இஸ் எக்ஸ்டெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த அமாக்சிசிலினோட ஸ்பெக்ட்ரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்து கிளேவோலினிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. சினர்ஜிசிஸாக வந்து இருக்குது. இது வந்து சினர்ஜிஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிவ் டூ தெரப்பெட்டிக் யூசஸ் ஆஃப் த காம்பினேஷன். தெரப்பெட்டிக் யூசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொனேரியா, ரெஸ்பிரேட்டரி, யூரினரி, பிலியரி, இன்ட்ரா அப்டாமினல் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பிலியரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எல்லா இன்ஃபெக்ஷன் இதில் வந்துடும். கிவ் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் சுப்ரா இன்ஜெக்ஷன், டயேரியா, ஹெப்படைட்டிஸ் இது எல்லாமே வந்துடுது. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்துடுது, டயேரியா வரும், ஹெப்படைட்டிஸ் வருது, அதுக்கப்புறம் இது சுப்ரா இன்ஜெக்ஷன் வந்துடுது, அதுக்கப்புறம் டயேரியா அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா இது முடிஞ்சுதா, மவுத் வாஷ் முடிஞ்சது, அமாக்சிசிலின் அண்ட் கிளேவோலினிக் ஆசிட் முடிஞ்சது. இப்போது மெட்ரானிடாசோல்னால் வேறு எதுவுமே இல்லை. மெட்ரோனா வந்து பெப்டிக் அல்சர் கொடுக்குறது தான் மெட்ரோ சொல்லுவாங்க. மெட்ரானிடாசோல் வந்து பெப்டிக் அல்சர் கொடுப்பாங்க. பெப்டிக் அல்சர் கொடுக்குறாங்களா. இந்த மெட்ரானிடாசோல் வந்து எது கொடுக்குறாங்கன்னா பெப்டிக் அல்சர் கொடுக்குறாங்க. இது வந்து புரோட்டோசோவல்ஸ் என்னென்ன மாதிரி ஆர்கனைசத்துக்கெலாம் கொடுக்குறாங்க. அந்த மெட்ரோனா என்னென்ன மாதிரி ஆர்கனைசம்னா வந்து தெரப்பீட்டிக் யூசஸ்க்கு கொடுக்குறாங்க. தெரப்பீட்டிக் யூசஸில் வந்து புரோட்டோசோவலுக்கு வந்து அமீபியாசிஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரைகோமோகோமியாசிஸ், அதுக்கப்புறம் வந்து மோட்டிமியாசிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியலில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து பாக்டீரியல் என்ன கொடுக்குறாங்கன்னா டிட்டனஸ், ஜென்ரலாக வந்து டிட்டனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹச் பைலோரிஸ் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. ஆன்டிபயோட்டிக் அசோசியேட்டட் சூடோமெம்பரேனஸ் என்டெரோகோலைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. சூடோமெம்பரேனஸ் என்டெரோகோலைட்டிஸ் கொடுக்குறாங்க. சூடோமெம்பரேனஸ் என்டெரோகோலைட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் சூடோமெம்பரேனஸ் என்டெரோகோலைட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டென்டஸ்ட்ரியில் வந்து செல்லுலைட்டிஸு, அதுக்கப்புறம் நெக்ரோடைசிங், அதுக்கப்புறம் அல்சரேட்டிவ், ஜிஞ்சைவிட்டிஸு, பெரிடோன்டைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிடான்டைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து பெரிகார்னைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் ஆஃப் த அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் காம்பினேஷன் தான் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸு, ஃப்ளூரோக்வினலோனு பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ டென்டஸ்ட்ரியில் வந்து நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் டிசீஸ் கொடுக்குறாங்களா. அல்சரேட்டிவ் டிசீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பெரியோடான்டைட்டிஸு, பெரிகார்னைட்டிஸு, மிக்சிங் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரோக்வினலோனு அதுக்கு ஃப்ளூரோக்வினலோன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிவ் அ ட்ரக் அட்வான்டேஜஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சூடோமெம்பரேனஸ் என்டெரோகோலைட்டிஸ் வந்து மறந்துடக்கூடாது. ஹச் பைலோரிஸ், டிட்டனஸ், ஹச் பைலோரிஸ், சூடோமெம்பரேனஸ் என்டெரோகோலைட்டிஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஏடியராக வந்து என்ன சொன்னால் மெட்டாலிக் டேஸ்ட்டில் இருக்கும், அனாரெக்சியா வந்து இருக்கும், நாசியா, வாமிட்டிங், ட்ரை மவுத்து, ஹெட்டேக், ரேஷஸ் இது எல்லாமே வந்துருக்கும். ஹெட்டேக், ரேஷஸ் தான் வந்திருக்கும். இப்போ வந்து கிவ் அ ட்ரக் விச் இட் கேன் பி காண்டம். அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷனில் வந்து என்ன காம்பினேஷன் கொடுக்குறாங்கன்னா ஓரலில் வந்து ஒஃபலாக்சின் கொடுக்குறாங்க. ஓரலில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஓரலில் வந்து ஒஃபலாக்சின் கொடுக்குறாங்க.
ஓரலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒஃபிலாக்சின் கொடுக்குறாங்க. ஓரலில் வந்து ஒஃபிலாக்சின் கொடுக்குறாங்க. டாப்பிக்கில் வந்து குளோரோஹெக்சிரின் அதுக்கப்புறம் குளோரோஹெக்சிரின் மவுத் வாஷ் கொடுக்குறாங்க. டாப்பிக்கெலாம் வந்து கொடுக்குறாங்க. அயோடின் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பாரிடோன் அயோடின் கொடுக்குறாங்க. பாரிடோன் அயோடின் வந்து கொடுக்குறாங்க.